ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தமுள்ள இயேசுவே, நாம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலியாவின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தானியேலின் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தெய்வமே நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா,
அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, 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 இயேசுவே. நீல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீ ஆவாய், உண்மையின் வழியே நீராவாய். உயிரின் ஊற்றே நீ ஆவாய், உண்மையின் வழியே நீராவாய். உறவின் பிறப்பேன் நீராவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நேசத்தோடு நடத்துவதான அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாள் ஆகிய நல்ல ஓய்வு நாள் மாநிலத்துல நாமத்தை ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நான் கர்த்தருடைய வாழ்க்கை தந்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமான சர்வவல்ல ராஜாவை ஆராதிக்கிற ஒரு பெரிய சாக்கியத்தை எங்கள் ஆண்ட கர்த்தருடைய வாழ்க்கை தந்திருக்கிற அந்த தெய்வக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆகிய தேவ ராஜ்யத்துடைய விரிவாக்கத்திற்காக ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் திருப்புகிற ஸ்தலமாய் காணப்படுகிற இந்த நல்ல ஸ்தலத்திற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜபங்களுக்கும் ஆண்ட கர்த்தர் ஆமென்றும் ஆமென்று பதில் கொடுக்கிற தேவனா இருக்க நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நல்ல மாநிலத்துல நாங்கள் ஆராதித்திருக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மாநிலத்துல ஆண்டவரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க திரள் கூட்ட ஜனத்தை தேவனை கர்த்தர் ஆண்டவர் ஒரு விஷயம் கூட எழுப்பி கொடுக்கும்படியால் அப்படி சம்பத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். வாசிக்கப்படுகிற வேத வசனத்தின் நிமித்தமாய் எங்கள் ஆண்ட கர்த்தர் எங்களை நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாநிலத்துல நாமத்தை ஆராதிக்கிற ஸ்தலத்துல அற்புதத்தின் நிமித்தமாய் அடையாளத்தின் நிமித்தமாய் உடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாய் ஆண்ட கர்த்தர் வைத்திருக்க அப்படின்னால நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை ஆசீர்வாதம் என்ற ஊழியத்தின் வாயிலாக இந்த கூடுகையானது, இந்த ஆராதனையானது எங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் ரட்சிப்பையும் உண்டாக்கத்தக்கதான ஒரு ஆராத ஸ்தலமாய் ஆண்ட கர்த்தர் நிலத்தினை வைத்திருக்கவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்துல இயேசுவுக்கு கொண்ட ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்றுக்கொள்ள, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடி வரை ஆண்ட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாய், இயேசுடைய குணதிசயத்தை வெளிப்படுத்துகிற ஸ்தலமாய் ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்துகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலைவருடைய வார்த்தை நிமித்தமாய் வசனத்தின் நிமித்தமாய் எங்களுடைய இடைவிடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல மாலை இடத்துல ஆண்டு ஆராதிக்கிற பெரிய வாக்கியத்தை ஆண்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கொடுத்து இருக்கிறார். இந்த நேரம் அநேகருக்கு கிடைக்காது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமற்ற ஒன்றுக்கு உதவாத நம்முடைய ஜீவியத்தை ஆண்டைக்கு மாற்றும்படியாய் இந்த மாநில இடத்துல விதமான ஒரு ஆராதனைக்குள் ஆண்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 91 மாத்திரம் நம்ம வாசித்து அவைகளிலிருந்து சில காரியத்தை ஞாபகப்படுத்தி நம்ம ஜெபித்து ஆண்டு நாமத்தை மேம்படுத்த போகிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிறதான சங்கீதம் 91வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கப்பட வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 91 முதல் கடைசி வசனம் வரை நாம் வாசித்து ஒரு நாமத்தை மேம்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் கட்டளிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகள் ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வெறியின் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிற்பத்தையும் மிதித்து போடுவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன் என்பதை. ஆமென்.
கர்த்தர் ரொம்ப நல்லவர். அந்த நல்ல மாலை நேரத்துல கர்த்தருடைய சமூகமாகி ஒரு வழிபடத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியில் விதமாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி வேத நம்முடைய வாழ்க்கையில போதிக்கிற ஒரு வேத வார்த்தையை வாசித்திருக்கிறோம். ஆண்டவரும் அருமரட்சனுமா இருக்கிறதான இயேசு கிறிஸ்துடைய வெளியிடப்பட்ட நாமத்தினால இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த ஓய்வு நாள் மாலை நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து நம்மை அலங்கரிக்கும்படியாய், நம்மை ஆஸ்வதிக்கும்படியாய், நம்மை சுகமாக்கும்படியாய், விடுவிக்கும்படியாய் இந்த மாநிலத்துல நமது ஆண்டவர் நம்மை அவருடைய பலிபீடத்தினால கொண்டு வந்திருக்கிறார். இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 91 சங்கீதத்தை நம்முடைய இருதயத்துல ஒவ்வொரு நாளும் பதிக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த இருதயத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளை, இந்த 16 வசனங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்வோமே ஆனால் இது வேத வசனத்தினுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் என்பதை அநேகருக்கு இதை வெளிப்படுத்துகிற பெரிய வாக்கியத்தை ஆண்டு கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். ஏன் இந்த சங்கீதம் 91 நாம் மனமாய் வாசிக்கணும், அவைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னா, பரலோகம் விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்று கேட்டீங்கன்னா, வேதம் இந்த 91 சங்கீதத்தை முழுவதும் வாசித்து பார்ப்பேமானால் தேவனுடைய பாதுகாப்பை குறித்ததான வேத வசனமாக இருக்கிறது. இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவியத்துல பாதுகாப்பு அற்ற ஒரு நிலையில காணப்படுகிற நம்ம தேசமானது, இந்த உலகமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுதான் வேதம் எதிர்பார்த்து பேசப்படுகிற வேத வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 91 சங்கீதமானது தேவனின் பாதுகாப்பை வெளிப்படுத்தும் சங்கீதமா இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்வது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. யாரெல்லாம் உன்னதமானவருடைய மறைவில் அந்த சர்வவருடைய நிலையில் தங்குகிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிற வேத வார்த்தை இருக்கிறது. இந்த வேதத்தை நீ வாசித்து பார்ப்பீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய வேதனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பான் சொல்லி தேவனுடைய பாதுகாப்பை வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாய் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. வேதனுடைய கண்ணிற்கு பாலாக்குகிற கொள்ளை நோய்களுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேசத்துல மறைந்து காணப்படுகிற, தேசத்துல வெளியரங்கமாய் காணப்படுகிற எத்தனையோ கொள்ளை நோய்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கண்டுபிடிக்க முடியாத, பெயர் சொல்லப்பட முடியாத வியாதிகளும் நோய்களும் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிற்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஆண்டவர் என்பதை இந்த சங்கீதம் 91 சங்கீதம் நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சங்கீதமா இருக்கிறது. நம்முடைய தேசத்துல பாதுகாப்பு இல்லை என்பதை குறித்து நம்முடைய அரசாங்கம் அறிந்து அந்த அரசாங்கமானது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராணுவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, காவல்துறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, கப்பல் படை, தரைப்படை, ராணுவ படை என்று சொல்லி பல படைகளை ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களை பார்க்கலும் அப்பாற்பட்டதான பாதுகாப்பு ஜனத்துடைய வாழ்க்கை தேவை என்பது குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேசத்துல பஞ்சம் வரும்போது, தேசத்துல கொடுமைகள் வரும்போது, தேசத்துல வறுமைகள் வரும்போது, தேசத்தில் யுத்தங்கள் வரும்போது ஜனங்களுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையில அவசியம் என்பதை பரலோகம் நம்முடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, உலகத்தில் எத்தனை ராணுவங்கள் காணப்பட்டாலும், எத்தனை போர்ப்படைகள் காணப்பட்டாலும்,
அதுல பாதுகாப்பு அற்ற சூழலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவியத்துல பைபிள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, சர்வவளுடைய நிலையில் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையில பாழாக்கிற கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவர் தப்பிவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 91 வாசித்து பார்ப்பீங்கன்னா, தேவனுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்று சொன்னா, பைபிள் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சக்திகள் கீழே அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும்படி சொல்லி வேதம் நம்முடைய வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஜீவனுள்ள தேவனுடைய பாதுகாப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக ஒரு வேத வார்த்தை இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகல் பறக்கிற அம்புக்கும் இருள் நடமாடுகிற கொள்ளைகளுக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீங்கள் நானும் பயப்படாது இருப்போம் சொல்லுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வேத வார்த்தை இருக்கிறது. எனக்கு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாலை நிலத்துல கர்த்தருடைய ஆவியானவருடைய வாழ்க்கையில சங்கீதம் 91 நிமித்தமாக தேவனுடைய பாதுகாப்பை குறித்ததான வார்த்தையை நம்மோட இடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நேரமா இருக்கிறது. வேதாகமத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு பாதுகாப்பை குறித்து பைபிள் விதமாய் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன பண்ணாதுங்களா, அணுகாதுன்னு சொல்லப்பட்டதான வேத வார்த்தையை வாசித்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதுதான். நம்முடைய வாழ்க்கையை பின்னணியை ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, நம்முடைய பக்கத்துல 1000 பேர் என்ன 10,000 பேரும் விழக்கூடியதான, நம்ம விளை வைக்கக்கூடியதான காரியத்தை தான் ஜனங்க உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் ஏராளம். குடும்பத்தாரே உனக்கு சத்துரு சொன்னான் பைபிள் நமக்கு ஞாபகப்படுத்துற வார்த்தை இருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு என்கிற அந்த பாதுகாப்பு நம்மை தப்புவிக்க முடிச்சு பைபிள் சொல்றதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உன் கண்களினால மாத்திரம் அதை நீ என்ன பண்ணுவ பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை என்ன பண்ணுவாங்க, நீங்க நானும் பார்க்க போறோம். பைபிளை தான் சொல்லுகிறது. ஆமா, நம்முடைய கண்களால் மாத்திரம் அதை பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதத்தை சத்துரு பிடுங்க பார்ப்பான், சத்துரு அவைகளை கொண்டு போகபடியா பார்ப்பான். ஆனா வேதம் சொல்ற கண்களை மாத்திரம் இதை பார்ப்பாய், துன்மார்க்கருக்கு வருகிற அந்த பலன். ஏன்னா துன்மார்க்கனை நியாய தீர்ப்பு நாளுக்கென்றே ஆண்டவர் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்காருன்னு சொல்லதான் வேதாக நம்முடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அழைக்கிறார். ஆகவே இந்த நல்ல மாலை நேரத்துல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வலுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கிறோம், என் கோட்டை, என் தேவனை நம்பியிருக்கிற என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை விசுவாசத்துக்குரிய வார்த்தையாய் நம்முடைய வாழ்க்கை அறிக்கை செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை என்னுடைய வாழ்க்கை தாபரமாய் நான் ஏற்றுக்கொண்டிருக்க அப்படின்னால பொல்லாப்பு என்ன பண்ணாது சொல்லுங்க, நேரிடாது. வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய கூடாரத்துக்கு விரோதமாய் நிறைய பொல்லாப்புகளை சத்ருவானவன் சாத்தானவன் என்ன பண்ணுவான், அனுப்புவான், கொண்டு வருவான். ஆனா பைபிள் சொல்லுது, தேவனுடைய பாதுகாப்பு என்கிற அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு அடைக்கலாமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை நம்முடைய வாழ்க்கை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்க அப்படின்னால, அவனுடைய வாழ்க்கையில மனவாழ்ச்சி ஏற்றுக்கொண்டிருக்க அப்படின்னால, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிற இயேசு என்று சொல்லி அறிந்திருக்க அப்படின்னால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னொரு பாதுகாப்பு பாருங்க. ஆபத்திலிருந்த விபத்திலிருந்த உலகத்துல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கூடாரத்தை எவ்விதமாய் பார்க்க சொன்னா, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் தப்புவிக்கிற காப்பாற்றுகிற ஆண்டு என்பது குறித்து பைபிள்ல வாசித்து பார்க்கும் போது பைபிள் சொல்வது, உன் வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்புகிறார்களா வைத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாருக்கும் நமக்கு தூதர் இருக்காரு. பக்கத்துல எப்படி நிழல் இருக்கிறதோ, நம்ம வலது பக்கத்துல எப்படி இயேசு இருக்கிறாரோ அவிதமா இடது பக்கத்துல தேவதூதன் நம்முடைய வாழ்க்கையில தூதரை ஆண்டவர் பண்ணுவார கட்டளையிட்டு வைத்திருக்கிறாரா. அந்த தூதரை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரலோகம் எதிர்க்கு பார்க்கிறதா இருக்கிறார். நமக்கு எந்த தூதர் நம்ம வைத்திருக்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம கூடவே இருக்க ஒரு தூதர் தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்ச நான் எப்படி வந்திருக்கேன்றீங்களா? ஆமா, நமக்கு தூதர் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமா, எப்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உலகத்துல வெளிப்படக்கூடியதான அந்த காலகட்டத்துல மரியாளை பார்த்து யோசேப்பை பார்த்து தேவதூதன் பண்ணாருங்க, மரியாளே நீ பயப்படாதே. அந்த தேவதூதன் வெளிப்படுகிற அந்த காரியத்தை வேதாகமத்தை வாசித்து இருக்கிறோம். நமக்கெல்லாம் மிகாவேல் என்கிற ஒரு தூதனை ஆண்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதை நம்ம அறிந்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இப்ப மிகாவேல் என்கிற தூதனை ஏன் ஆண்ட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்காருன்னு சொன்னா, ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு விபத்து வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது மிகாவேல் என்கிற தூதனை பார்த்து நீங்க கட்டளையிடணுமா. அந்த கட்டளைகளுக்கு, நம்முடைய வார்த்தைகளுக்கு இந்த தேவதூதன் என்ன பண்ணுவார்னா செயல்படுவாரா. நம்ம தகுதிக்கு ஒரு வேலை செய்வதற்கு, நம்ம தகுதிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு தேவனாய் கர்த்தர் இவ்விதமான தூதரை வைத்திருக்க என்பது குறித்து நீங்க நான் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு சின்ன ஒரு கஷ்டம் வரும்போது ஜனத்தை போய் தேடினா வரமாட்டாங்க. நண்பர்களையோ, உறவினர்களையோ, அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, அப்பா அம்மாவையோ, சித்தி சித்தப்பாவை யாரை கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க? ஆபத்து காலத்துல சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆமா, பைபிள்ல வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் என்னதான் சொன்னாலும் காது கேளாதவரை போல போனார். எப்படிங்க? ஆமா, நம்மளும் அப்படித்தான் சில நேரத்தில் இருப்போம், காதை கேளாதவரை போல என்ன பண்ணிடுவோம்? ஆமா, இருப்போம். வேதாகமம் விதமாய் சொல்லக்கூடிய வேத வார்த்தை அதுதான். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டிடுவார், உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உங்கள் தங்கள் கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள். நீ சொன்ன வேத வசனத்துடைய தேவனின் பாதுகாப்பை வெளிப்படுத்தக்கூடிய வேத வார்த்தை நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தூதனை கொடுத்து பாதுகாக்கிற தேவன் என்பதை குறித்து தான் பைபிள் நமக்கு ஞாபகப்படுத்த இருக்கிறார். நான் தனிமையில் இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில விதமாய் காணப்படுகிறது, எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நம்முடைய ஜீவியத்துல ஜீவனுள்ள வார்த்தையாய் காணப்படுகிற வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தைரியமூட்டப்படுகிற வேத வார்த்தை கேட்டீங்கன்னா நமக்காக அந்த தூதர் வைத்திருக்கிறார். அதான் நமக்கு பாதுகாப்பு. அது சொல்றாரு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பில் நீ நடந்து பாலசிங்கத்தை வலுசெருப்பத்தை என்ன பண்ணுவீங்க? நம்ம கூட இருக்கிறதெல்லாம் ஆமா வலுசெருப்பமா, நம்ம கூட இருக்கிறதெல்லாம் விரியன் பாம்பா இருக்கிறத நீங்க எத்தனை பேர் புரிந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பழைய ஏற்பாட்டுல யாக்கோப்புடைய குமாரனாய் காணப்பட்டதான யோசேப்பு என்கிற மனிதனுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, யோசேப்புடைய சகோதரர்களை குறித்து, யோசேப்புடைய குடும்பத்தாரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவங்க எல்லாம் ஒரு சிங்கத்தை போல, ஒரு கழுதையை போல, ஒரு விரியன் பாம்பை போல அவருடைய சுபாவங்கள், அந்த சகோதரருடைய காரியத்தை, அந்த யோசேப்பு 17 வயதாய் காணப்படுகிற யோசேப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய சகோதரருடைய ஆளுமைக்கு கடந்து போகிறதான அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பாதுகாப்பட்ட
பெற்ற ஒரு சூழ்நிலையில தான் யோசேப்பு காணப்பட்டார் என்பதை வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துற வேத வார்த்தை இருக்கிறது. ஆகவே தான் பைபிள் சொல்றது, சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் மலுசரிப்பத்தையும் மிதித்து போடுவான் சொல்றாரு. அவன் என்னுடைய வாஞ்சை இருக்கு அப்படின்னால அவனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டதா இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் அவரை வாஞ்சிக்கிறார்களோ, மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நம்முடைய ஆத்மா அவரை வாஞ்சிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிப்பான்னு சொல்லி வேதம் வாழ்க்கையில போதிக்கிற வேத வார்த்தையை வாசிக்கிறோம். சொல்றாரு, அவன் அறிந்திருக்கிறதுனால அவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்த அருள் செய்வேன், ஆபத்து நானே அவனோடு வந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனை காண்பிப்பதை சொல்லி வேதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பை குறித்தான வேத வசனத்தோடு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் ஆண்டு சமூகத்துல அவருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கை தேவையா இருக்கு. அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் இயேசு உலகத்துல வந்தார். இந்த இயேசு கல்வாரி சிலுவையில ஆணைகளால் அடிக்கப்பட்டவராய், விழாவுல குத்தப்பட்டவராய், முற்கிரீடம் சூட்டப்பட்டவராய் இயேசு சிலுவையில் அறைந்தார்கள். ரோம அரசாங்கம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசி ரத்த வரைக்கும் நமக்காக இந்த பூமியில் சிந்தினார். தேவனுடைய பாதுகாப்பை வெளிப்படுத்தும்படியாய் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்பினார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தன்னை சிசுமத்தில் வெளிப்படுத்திட்டு பரலோகத்துக்கு இழுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் மத்திய ஆகாயத்துல பரிசுத்தவான்களோடு எக்கால சத்தத்தோடு தேவதூதருடைய சிசிக்க வரப்போகிறார். இந்த இயேசு சந்திக்க வேண்டுமே ஆனால் வாழ்ந்து கொண்டு ஜீவியத்துல தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கை அவசியம் இருக்கிறது. ஏன்னா கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசுடைய இந்த வாய்க்கு தப்பிவிக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில விடுவிக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோமே ஆனால் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவளுடைய நிலை தங்குவான் என்கிற வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகிற ஒரு வேத வார்த்தை இருக்கிறது. இந்த இயேசு சந்திக்கும்படியாய், இந்த இயேசுடைய வருகையில நாம் ஆயத்தப்படும்படியாய் தேவனுடைய பாதுகாப்பு வாழ்க்கை வேண்டும்படி சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபில காணப்படும் போது இயேசுவின் ஆசை உள்ளத்துடைய ஸ்தாபனம் இருக்கிற அருமையான சகோதரி ஜெபித்து நிறைவேற்றுவாங்க. இணைந்து கொள்ளுங்க. தேவனை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா.
சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திராய் விளங்கும் எங்கள் ஜீவனும் வளமுள்ள நல்ல பிதாவே, தர்மியான நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு கொடான கொடை துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த நாளினோப்பா உம்மை ஆராதிக்கக்கூடிய நல்ல ஒரு தருணத்தை நீர் கொடுத்தீர். நன்றி ராஜாவே, நன்றி இயேசப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தத்தோடும் நீதியோடும் உம்மை தொழுது கொள்கிற நல்ல ஒரு கிருபையின் நேரத்தை எங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்தபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்ற வார்த்தையின்படியாக உடைய முழு பாதுகாப்பையும் நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே எங்களை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறபடியா நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்ற வார்த்தையின்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தாவே, எங்களுக்கு வருகிற எல்லா விதமான வியாதிகளுக்கும் தீமையான காரியங்களுக்கும் பொல்லாத சத்துருவனுடைய கிரியைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இராதபடிக்கு உடைய தூதர்களை வைத்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, எங்களை ஆசீர்வதி ஊழியத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற இந்த ஆராதனையிலே தேவனுடைய மகிமை நிறைவாய் காணப்பட வேண்டும் ராஜாவே. இயேசப்பா, யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களை உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். உடைய தெய்வீக சுகமாக்கும் கரத்தினாலே அவர்களை நீ சுகப்படுத்தியலும். பண கஷ்டத்தோடு இருக்கிற குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கடன் பிரச்சனைகளோடு காணப்படுகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வார்த்தையின்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வருகிற புதிய வாரத்திலே புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ராஜாவே. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றலும் தொடர்ந்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் வைத்து பாதுகாத்து எங்களை வழி நடத்தல வேண்டும் என்று அன்பின் இரட்சகர் இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நான் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்துள்ளோம். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதாக்களும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.